ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபா ஏழ்மையான ஆனால் சாத்வீகரான ஒருவரை பற்றி, அவனிடம் நிறைய பைசா அதாவது பணம் இருக்கிறது மற்றும் ஸ்ரீ சாயிபாபா தங்கள் நடத்தைகளால் பிராமணர்கள் நிறைய பைசா சம்பாதிக்கிறார்கள். குறிப்பு: பைசா என்ற சொல்லை பாபா புண்ணியம் அல்லது அபூர்வா அதாவது நற்பயன் என்பதை குறிக்கிறார். ஸ்ரீ சாயிபாபா அப்போதே இறந்த ஹர்தா மனிதர் ஒருவரை பற்றி, அவன் எப்படி இறப்பான்? காலையில் அவன் உயிர் பெறுவான். இறந்தவருடைய உறவினர்கள் இறந்தவருடைய சடலம் மீண்டும் உயிர் பெறும் என எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தனர். இறப்பையும் கடந்து ஜீவாத்மா வாழ்வதையும் அடுத்த பிறவியாக இன்னொரு உடலில் புகுவதையும் ஸ்ரீ சாயிபாபா குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீ சாயிபாபா அந்த ஃபகீர் எல்லோரிடமும் பரிவுடன் இருப்பவர். குறிப்பு: ஸ்ரீ சாயிபாபா ஃபகீர் என்ற சொல்லால் தமது குரு தெய்வத்தை குறிப்பிடுகிறார். அடுத்தது, தீக்ஷித் ஸ்ரீ சாயிபாபாவிடம், நானா சாஹேப் காரம்பேல்கர் தனது மனைவி சகோதரர் இருவரும் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் குணமடைய தங்கள் அருளை வேண்டுவதாகவும் எழுதியுள்ளார். ஸ்ரீ சாயிபாபா, சகோதரர் நலம் பெறுவார். தீக்ஷித், அந்த அம்மையார்? ஸ்ரீ சாயிபாபா, அவள் வந்துள்ளாளா? தீக்ஷித், இல்லை, அவளை வரவழைக்கட்டுமா? ஸ்ரீ சாயிபாபா, அப்படியே செய். சகோதரர் குணமடைந்தார், மனைவி இறந்தாள். அவள் வந்துள்ளாளா என்பதற்கு இறந்த பின் சூக்ம சரீரத்தில் என பொருள். ஓம் சாய்ராம்.